வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க RJ தமிழ். ஸோ எல்லாருமே சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் சிறப்பா இருக்கேன். ஸோ நம்ம டெய்லி யாரை பத்தியாவது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ரீசெண்டாக நான் இளையராஜா அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், SPB, MSV, ஜானகி அம்மா, சுஷீலா அம்மா, TMS அவர்கள், ஏசுதாஸ் அவர்கள், இன்னும் பல செலிபிரிட்டிஸ் பற்றிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செலிபிரிட்டிஸோட பார்ட் 2 வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அதை கேட்கலைன்னா உடனே போய் கேட்டுருங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்த வீடியோவை கொடுக்கறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வரிசையில் இன்னைக்கு இன்னொருத்தரை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இந்தியன் பிளேபேக் சிங்கர், சவுத் இந்தியன் சினிமாவில் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் அப்படின்னு பேர் வாங்கினவங்க. இவங்க என்னோட ஆல் டைம் மோஸ்ட் ஃபேவரட் சிங்கர்னே சொல்லலாம். நான் இவங்களோட பெரிய டை ஹார்ட் ஃபேனு. ஐயோ, என்ன மாதிரியான வாய்ஸ்ல இவங்களோட குரலுக்காக இவங்களுக்கு சின்ன குயில் அப்படின்னு பட்டம் வேற கொடுத்துருக்காங்க. நான் யாரை பத்தி பேசினேன் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, த ஒன் அண்ட் ஒன்லி லெஜண்ட் சின்ன குயில் சித்ரா அம்மாவை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். இவங்களோட சாங்ஸ் கேட்காம யாராலையும் இருக்கவே முடியாது. சித்ரா அம்மாவோட ஃபுல் நேம் என்னன்னா கிருஷ்ணன் நாயர் சாந்தகுமாரி சித்ரா அப்படின்றது தான். இதைத்தான் ஷார்ட்டா KS சித்ரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சித்ரா அம்மா ஜூலை 27, 1963 தான் பிறந்திருக்காங்க. ஃபேமஸ் இந்தியன் பிளேபேக் சிங்கர், வெல் ட்ரெயின்டு கர்நாடிக் மியூசிஷியன். கிட்டத்தட்ட 40 வருஷமா தன்னோட குரலால இந்தியன் சினிமாவை கட்டி போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். 25,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, ஒடியா, பெங்காலி, பஞ்சாபி, குஜராத்தி, துளு, ராஜஸ்தானி, உருது, மராத்தின்னு பல வகையான மொழிகளில் பாடியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் லாங்குவேஜஸான மலாய், லத்தீன், அரபிக், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச்லையும் பாடியிருக்கிறாங்க. பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் லைக் AR ரஹ்மான், இளையராஜா, இந்த மாதிரியான லெஜண்ட் மியூசிக் டைரக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எப்போவுமே இருக்கிறது சித்ரா அம்மா தான். இன்னும் நீங்கள் சித்ரா அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ஃபசில் அவர்களோட இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் குஷ்பு இவங்க 2 பேரும் இணைந்து நடித்த படம் தான் வருஷம் 16. இந்த படம் 1989 வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களுடைய இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல SP பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அம்மா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் ஹே ஐயா சாமி. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம சித்ரா அம்மாவை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். யாரு அந்த ராதிகா கண்ணனோட கோபிகா? யாரு அந்த ராதிகா கண்ணனோட கோபிகா? தையா மாசிய வைகாசியா, தாலிக்கு முன்னால பொண்ணோட ஜாலியா. ஐயா சாமி அடனி ஆடகாமி. சின்ன பொண்ணு நட்டு வச்ச செங்கல் நீ நாக்குத்தான். சின்ன பொண்ணு நட்டு வச்ச செங்கல் நீ நாக்குத்தான். அது சேத்தனைக்க காத்திருக்கு தெற்கு திசை காத்துத்தான். அது சேத்தனைக்க காத்திருக்கு தெற்கு திசை காத்துத்தான். அது பாடுதடி பாட்டு அந்த தெம்மாங்கத்தான் கேட்டு. அது பாடுதடி பாட்டு அந்த தெம்மாங்கத்தான் கேட்டு. ஒரு மாலை இட வந்தானடி மாமே. வாரம் நாளாச்சு முழுசா தூங்கி, உறக்கம் போயாச்சு விடியை நீங்கி. வாரம் நாளாச்சு முழுசாக தூங்கி, உறக்கம் போயாச்சு விடியை நீங்கி. மாலை வந்தாலே மயங்குகிறேன் நானும், மானே மைனாவே மஞ்சம் இட வேணும். ஐயா
நெத்திலி மீன் வேணாமா நித்த நித்த குழம்பு வச்சு நான் ருசிக்கணும் ஆமாமா உடம்புக்கு ஆத்துக்குள்ள பல எரிஞ்சு பாப்போமா குடத்துல ஆத்தமாவ கையை கொண்டு சேர்ப்போமா தந்தன தந்தன நாடல் கூத்தாடும் நதியின் ஓரம் நானும் உன்னோடு நடக்கும் நேரம் நாடல் கூத்தாடும் நதியின் ஓரம் நானும் உன்னோடு நடக்கும் நேரம் சோலை பூங்காற்று சிந்துகள் என்று பாட மாலை பொன்வெயில் மலர்களில் ஆட ஊஞ்சல் நானாட உன்மடி தன்னை தேட ஆசை நின்றோடு அலை எழுந்தாட தொட்டத தொட்டு தோழி இந்த இன்பம் என்று உச்சம் என்று கண்டால் கூட மிச்சம் உண்டு ஐயா சாமி அழகி ஆழசாமி யாரு அந்த ராதிகா கண்ணனோட கோபிகா சையா மாசிய வைகாசியா தாலிக்கு முன்னால பொண்ணோட ஜாலியா ஐயா சாமி அழகி ஆழசாமி ஐயா சாமி அழகி ஆழசாமி வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசிய கெடு பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல நம்ம சித்ரா அம்மாவுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். சித்ரா அம்மாவை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சித்ரா அம்மா பாத்தீங்கன்னா கேரளால ட்ரிவாண்ட்ரம்ல தான் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் ஒரு இசை குடும்பம்னே சொல்லலாம். இவங்களுடைய அப்பா கிருஷ்ணன் நாயர் தான் சித்ரா அம்மாவுடைய ஃபர்ஸ்ட் டீச்சர்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து தான் சின்ன வயசுல மியூசிக் கத்துக்கிட்டாங்களாம். இவங்க கூட பிறந்த இவங்களுடைய சிஸ்டரா இருக்கட்டும், பிரதரா இருக்கட்டும், எல்லாருமே பிளேபேக் சிங்கர்ஸ். சித்ரா அம்மா ஓமனக்குட்டி அப்படின்ற ஒரு பர்சன்ட்ட தான் கர்நாடிக் மியூசிக்கை கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சித்ரா அம்மா பிஏ மியூசிக்கை ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளாவில் 3rd ரேங்க்கும் வாங்கியிருக்காங்க. அது போக மியூசிக்கில் சித்ரா அம்மா மாஸ்டர் டிகிரி வேற பண்ணியிருக்காங்க. சித்ரா அம்மா இதுவரை 6 நேஷனல் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8 ஃபிலிம்ஃபேர் அவார்ட் சவுத் வாங்கியிருக்காங்க. அதோட 36 ஸ்டேட் அவார்டும் வாங்கியிருக்காங்க. அதில் கேரளா ஸ்டேட்டிட்ட இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 16 ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்ல இருந்து 11 அவார்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து 4 அவார்டு வாங்கியிருக்காங்க. அது போக கர்நாடகா ஸ்டேட் பிலிம் அவார்டு, ஒரிசா ஸ்டேட் பிலிம் அவார்டு, வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் பிலிம் அவார்டும் வாங்கியிருக்காங்க. சித்ரா அம்மா மியூசிக்ல கொடுத்த கான்ட்ரிபியூஷனுக்காக 2005 பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2021 பத்ம பூஷன் அவார்டு கொடுத்தும் கௌரவப்படுத்தியிருக்காங்க. நம்ம சித்ரா அம்மாவை சவுத் இந்தியன் ஸ்டேட்டோட கலாச்சார சின்னமா கன்சிடர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சித்ரா அம்மாவுக்கு மெலடி குயின் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. அண்ட் நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு நம்ம சித்ரா அம்மாவுக்கு பேர் கொடுத்திருக்காங்க. சித்ரா அம்மா எப்படி சினிமாக்குள்ள நுழைஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் எந்த மொழியில பாட ஆரம்பிச்சாங்க, அவங்க பாடின பாடல் எந்த பாடல் முதல் ரிலீஸ் ஆச்சு, என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்றது பல விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ஆதவன் அவர்களுடைய இயக்கத்துல ஆனந்த் பாபு மற்றும் சித்தாரா இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் புது புது ராகங்கள். இந்த படம் 1990 வெளிவந்துச்சு. ராஜ்குமார் அவர்களோட இசையில வாலி அவர்களோட வரிகள்ல சித்ரா அம்மா பாடின பாடல் தான் கொட்டும் மலை விட்டுருச்சு. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து நம்ம சித்ரா அம்மாவை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம்.
தானே தந்தானா சொட்டும் துளி தாளம் போடும் தானே தந்தானா வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசி கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல நம்ம சித்ரா அம்மாவுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். சித்ரா அம்மாவை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ சித்ரா அம்மா கிட்டத்தட்ட திரையுலகிற்கு வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம 25,000 பாடல்களை பாடி உலக மக்கள் எல்லாருடைய இதயத்தையும் கவர்ந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ நடத்தினாங்க. அந்த ஷோல சித்ரா அம்மாட்ட நீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல ஃபேமஸான பிளேபேக் சிங்கரா வருவீங்க அப்படின்னு நினைச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சித்ரா அம்மா சுவாரஸ்யமான ஒரு பதில் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலா மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சின்ன வயசுலேயே மியூசிக்லாம் கற்றுக்கிட்டேன். இப்படிலாம் மியூசிக் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் ஏதாவது ஒரு ஸ்கூல் இல்லை காலேஜில் மியூசிக் டீச்சராக போவோம் அப்படின்றதுக்காக தான் நான் மியூசிக் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் டிகிரி முதற்கொண்டு நான் எல்லாமே படித்தேன். ஆனால் அதையும் தாண்டி நான் இப்போது ப்ளேபேக் சிங்கராக வந்தது என்னாலே நம்ப முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னமும் ஸ்கூல் காலேஜில் மியூசிக் டீச்சராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வருவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இப்போது அதை விட ஒரு படி மேலே நான் ப்ளேபேக் சிங்கராக வந்தது இந்த கடவுள் எனக்கு கொடுத்த வரம்னே சொல்லலாம் அப்படின்னு ரொம்பவே பெருமையாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்ரா அம்மாவுடைய அம்மா அப்பா 2 பேருமே டீச்சர்ஸ் தானா. ஸோ இது போக சைடில் டீச்சிங்லேயும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால டீச்சிங் போகலாம், அதே நார்மல் டீச்சருக்கு பதிலாக மியூசிக் டீச்சராக போனால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் மியூசிக் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியாக அவங்க மெமரிஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய குரு ஓமனக்குட்டிகிட்ட இருந்து தான் இவங்க மியூசிக் கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அவர் மூலமாக தான் சித்ரா அம்மாவுக்கு முத சினிமாவில் பாடுறதுக்கு வாய்ப்புகளும் கிடைச்சிச்சான். சித்ரா அம்மா கேரளாவில் உள்ள ரேடியோ ஷோஸில் நிறையாவே ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக சித்ரா அம்மாவுடைய குரல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய வந்துச்சு. ஸோ ஒன்ஸ் ரேடியோவில் அவங்களுடைய குரல் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சித்ரா அம்மானா யாரு அப்படின்னு கேரளாவில் தான் சித்ரா அம்மா பிரபலமாக இருக்காங்க. இப்படி ரேடியோ ஷோவில் பாடிட்டு இருக்கும் பொழுது கூட நம்ம சித்ரா அம்மாவுக்கு தோணலையா, நான் வந்து பின்னாடி இப்படி பிளேபேக் சிங்கராக தான் வரப்போகிறேன் அப்படின்றது எனக்கு அப்போ கூட ஸ்ட்ரைக் ஆகலை. சரி எல்லாரும் பாட கூப்பிட்றாங்களே அப்படின்னு நான் போய் பாடிட்டு வந்தேன். இன்ஃபேக்ட் நான் யேசுதாஸ் அவர்களுடைய கூட ஒரு பாடல் பாடியிருக்கேன். அப்போ கூட நான் இப்படி வருவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்பவே கேஷுவலாக பதில் சொன்னாங்க. இன்னும் நீங்கள் சித்ரா அம்மா பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல கமல்ஹாசன் மற்றும் சரண்யா பொன்வண்ணன் இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் நாயகன். இந்த படம் 1987 வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களுடைய இசையில புலமை பித்தன் அவர்களோட வரிகள்ல மனோ மற்றும் சித்ரா அம்மா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் நீ ஒரு காதல் சங்கீதம். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து நம்ம சித்ரா அம்மாவை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம்.
சங்கீதம். நீ ஒரு காதல் சங்கீதம். வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம். வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம். வானம்பாடி பறவைகள் வெண்டு ஊர்வலம் எங்கோ போகிறது. காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது. இசை மழை எங்கும் இசை மழை எங்கும் பொழிகிறது. எங்களின் ஜீவன் நனைகிறது. கடலனையாவும் இசை மகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம். இரவும் பகலும் ரசித்திருப்போம். நீ ஒரு காதல் சங்கீதம். நீ ஒரு காதல் சங்கீதம். வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம். பூவை சூட்டும் கூந்தலில் எந்தன் ஆவியை நீ ஏன் சூட்டுகிறாய்? தேனை ஊற்றும் நிலவினில் கூட தீனை நீ ஏன் மூட்டுகிறாய்? கடற்கரை காற்றே கடற்கரை காற்றே வழியை விடு. தேவதை வந்தால் என்னோடு மணல் வெளியாகும் இருவரின் பாதம் நடந்ததை காற்றே மறைக்காதே. தினமும் பயணம் தொடரட்டுமே. நீ ஒரு காதல் சங்கீதம். நீ ஒரு காதல் சங்கீதம். வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம். வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு சொல்ல சித்ரா அம்மாவுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். சித்ரா அம்மாவை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ சித்ரா அம்மா முத தமிழ் சினிமால ராஜா சாருக்காக தான் ஃபர்ஸ்ட் பாடல் பண்ணாங்களாம். எப்படி ராஜா சாரை மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சித்ரா அம்மா ரொம்பவே சுவாரஸ்யமா ஒரு பதில் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபலமான இயக்குனர் ஃபசில் அவர்கள் மலையாளத்தில் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாராம். அந்த படத்தில் நம்ம சித்ராமாக்கு பாடுறதுக்கு வாய்ப்புகளும் கிடைச்சிச்சு. ஸோ சித்ராமா பாடினதுக்கு அப்புறம் அந்த படத்தை தமிழ்லையும் ரீமேக் பண்ணாங்களாம். தமிழில் ரீமேக் பண்ண படம் தான் பூவே பூச்சுடவா. தமிழ் படத்தில் ராஜா சார் தான் மியூசிக் பண்ணுறதா இருந்தார். ஸோ அப்போ இந்த பாட்டுக்கு யாரை வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்தப்போ ஃபசில் அவர்கள் மலையாளத்தில் இவங்க தான் சித்ரா தான் பாடினாங்க, ஸோ அவங்களே தமிழ் படத்துலையும் பாட வச்சிடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இளையராஜா அவர்கள் நான் ஒரு வாட்டி அவங்களோட வாய்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன்
எனக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா அவங்களையே வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு ராஜா சார் சொன்னாராம். ஸோ இந்த விஷயத்த ஃபசில் அவர்கள் நம்ம சித்ரா அம்மாவுக்கு கால் பண்ணி, அடுத்து நீங்க சென்னைக்கு போனீங்க அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி ராஜா சாரை பார்த்துட்டு வாங்க, ராஜா சார் உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ எப்பவுமே ஃபசில் அவர்கள் நம்ம சித்ரா அம்மாட்ட கேலியும் கிண்டல்மா தான் பேசுவாங்களாம். ஸோ இதையும் அவங்க வந்து கிண்டலா எடுத்துட்டு, நீங்க என்னை வச்சு கிண்டல் தானே பண்றீங்க, அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் என்னை எப்படி பார்க்கணும்னு சொல்லுவாரு, அதனால நீங்க என்னை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சித்ரா அம்மா ரொம்பவே ஃபன்னா எடுத்துக்கிட்டாங்களா. அதுக்கப்புறம் தான் ஃபசில் அவர்கள், இல்லை நான் சீரியஸாவே சொல்றேன், நீங்க சென்னை போனீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி ராஜா சாரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ சித்ரா அம்மா பெருமையா சொன்ன ஒரு விஷயம், கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம், ராஜா சாரோட மியூசிக்ல நான் பாடுவேன் அப்படின்றது. ஆனா உண்மையாவே ராஜா சார் என்னை கூப்பிட்டு பாட வச்சாங்க, அது நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ரொம்பவே பெருமையா பேசினாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சித்ரா அம்மாவை முத தமிழ் சினிமால பாடுறதுக்காக வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தது என்னமோ பூவே பூச்சுடவா படத்துக்காக தான். ஆனா சித்ரா அம்மா தமிழ் சினிமால முத பாடின பாடல் பாரதிராஜா அவர்களுடைய படத்துக்காக தான் முத பாடினாங்களாம். இன்னும் நீங்க சித்ரா அம்மா அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கேஆர் அவர்களோட இயக்கத்துல சிவா மற்றும் மோகினி இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் ஈரமான ரோஜாவே. இந்த படம் 1991 வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களோட இசையில முத்துலிங்கம் அவர்களோட வரிகள்ல சித்ரா அம்மா பாடின பாடல் தான் வண்ண பூங்காவனம். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம சித்ரா அம்மாவை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம்.
வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல நம்ம சித்ரா அம்மா அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். சித்ரா அம்மாவை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ சித்ரா அம்மா தமிழ் சினிமால மொத பாடின பாடல் நீதானா அந்த குயில் படத்துல பூஜைக்கேத்த பூவிது அப்படின்ற பாடலை தான் ஃபர்ஸ்ட் பாடினாங்களாம். இன்ஃபேக்ட் அந்த பாட்டும் நம்ம இளையராஜா அவர்களுடைய கம்போசிங்ல தான் பாடினாங்க. அதுக்கப்புறம் பூவே பூச்சுடவா அப்படின்ற ஒரு படத்துல சின்ன குயில் பாடும் அப்படின்ற ஒரு பாட்டை பாடினதுக்காக தான் சித்ராமாக்கு சின்ன குயில் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்களாம். 1986 வெளிவந்த படம் தான் சிந்து பைரவி. இந்த படத்துல பாடறியேன் படிப்பறியேன் அப்படின்ற ஒரு பாடலை பாடினதுக்காக சித்ராமாவுக்கு பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கருக்காக நேஷனல் பிலிம் அவார்டு வாங்கியிருக்காங்க. சித்ராமா தி லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர்னு சொல்லப்படுற இளையராஜா அவர்கள், ஏஆர் ரஹ்மான் அவர்கள், தேவா அவர்கள், ராஜ்குமார், வித்யாசாகர், யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ் குமார், ஹாரிஸ் ஜெயராஜ், இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற சந்தோஷ் நாராயணன், இவங்களோட கம்போசிங்ல தமிழ் பிலிம் சாங்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறாங்க. சித்ரா அம்மா தமிழ்ல மட்டுமே நிறைய எவர்கிரீன் ஹிட் சாங்ஸ் பாடியிருக்கிறாங்க. அதை இப்போ வரைக்கும் நிறைய பேர் கேட்கவும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ சித்ரா அம்மாவுடைய குரலுக்கு பல ரசிகர்கள் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய கம்போசிங்ல அதிகமான பாடலை பாடின ஒரே பாடகினா அது நம்ம சித்ரா அம்மா மட்டும்தானா? ஏன்னா அந்த அளவுக்கு சித்ரா அம்மாவுடைய குரல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ஃபேவரேட்டாம். அதே மாதிரி மின்சார கனவுல இடம்பெற்ற பாடல் தான் ஊழலலா. இந்த பாடலை கேட்டு யாராலையும் ஆடாம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான பாடல், அட் தி சேம் ஒரு ஜாலி மூட்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? ஸோ இந்த பாடலை பாடினதுக்காக நம்ம சித்ரா அம்மாவுக்கு 5th டைம் நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கண்மணியில மலர்கள் கேட்டேன் அப்படின்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். கரெக்டா? அந்த பாடலை ஃபர்ஸ்ட் ரஹ்மான் அவர்கள் சித்ரா அம்மாவை பாட சொல்லி தான் கேட்டாங்களாம். ஸோ அந்த ரெக்கார்டிங் அப்போ சித்ரா அம்மா வேற ஊர்ல இருந்தாங்க. ஸோ ரெக்கார்டிங்க்கு வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் காரணமா என்னால் வர முடியாது, நீங்கள் வேற ஆளை வச்சு ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ரஹ்மான் அவர்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த பாடலை சித்ராமா பாடினாதான் மாஸா இருக்கும் அப்படின்னு சித்ராமாக்காக வெயிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண சாங் தான் மலர்கள் கேட்டேன். அந்த விஷயத்த சித்ராமா ஒரு பேட்டியில் சொல்லி ரொம்பவே பெருமைப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு பல எவர்கிரீன் ஹிட் சாங்ஸை கொடுத்ததுக்காக நம்ம சித்ராமாக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னும் பல ஜென்ரேஷனுக்கு சித்ராமாவுடைய குரல் ஒழிச்சுட்டே இருக்கும். அண்ட் அப்கமிங் சிங்கர்ஸ்க்கு சித்ராமா எப்பவுமே ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. ஸோ இன்னும் நீங்கள் சித்ராமா பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ஜோதி பாண்டியன் அவர்களுடைய இயக்கத்துல நிழல்கள் ரவி மற்றும் லக்ஷ்மி இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் ஒரே ஒரு கிராமத்திலே. இந்த படம் 1987 வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களுடைய இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல ஏசுதாஸ் மற்றும் சித்ராமா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் ரெட்டை கிளிகள் அன்றாடம். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம சித்ரா அம்மாவை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள், ரெக்கை விரித்து ஒன்றாக நீந்தும் 8 திசைகள், தண்ணீர் மேகம் பன்னீர் தூவும் பன்னீர் துளியும் வெந்நீராகும், இளமையில் பல நிறங்கள் கனவுகள் எழ, ரெட்டை கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள். நான் எடுத்தேன் இதயத்தை திறந்தாய் நீ, இடையில் விழுந்தேன் நான், எனக்கென பிறந்தாய் நீ, இருப்பதை கொடுத்தேன் நான், நெஞ்சை தழுவி என் தோளில் சாயும் வெள்ளி அருவி,
கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள் ரெக்கை விரித்து ஒன்றாக நீந்தும் 8 திசைகள் தண்ணீர் மேகம் பன்னீர் தூவும் பன்னீர் துளியும் வெந்நீராகும் இளமையில் பல நிறங்கள் கனவுகள் எழ வெட்டை கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள் நேற்று ராத்திரி என் உடல் நனைந்திட நான் விழித்தேன் காதல் நாயகன் உன் கனவினில் வந்து நான் கலந்தேன் இருப்பினில் வரலாமா இருபுறம் தொடலாமா இலக்கியம் இதுதானே இலக்கணம் கெடலாமா விட்டு கொடுத்தால் கண்ணா உன் வேகம் கட்டுப்படுமோ தொட்டு பிடித்தால் கண்ணே உன் பார்வை சுட்டு விடுமா அம்மாடி நான் பெண் பாவைதான் உன் விரல்களும் தொட தலை முதல் அடி வரை சுட வெட்டை கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள் ரெக்கை விரித்து ஒன்றாக நீந்தும் 8 திசைகள் தண்ணீர் மேகம் பன்னீர் தூவும் பன்னீர் துளியும் வெந்நீராகும் இளமையில் பல நிறங்கள் கனவுகள் எழ லல்லல்லல்லா, லல்லா, லல்லா, லல்லல்லல்லா. வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஹோப் இந்த ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற யாரோடத பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்கள பத்தி பேசுங்க அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த ஷோவை கேட்கறது மட்டும் இல்லாம ஒரு லைக்கை போடுங்க. ஏன்னா அப்போதான் அடுத்த வீடியோவை பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அப்படியே ஒரு கமெண்ட்டை போடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் முக்கியம் வெகுலு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோல சந்திக்கிறேன். அன்டில் தட் ஸ்டே டியூன் சொல்லிட்டு டாடா பாய் டேக் கேர் அண்ட் see you சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ்.